வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி மனோஸ் கிச்சனில் சில்லி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நான் செய்கிற மெத்தடில் இன்றைக்கி சில்லி சிக்கன் செய்ய போகிறேங்க. இன்றைக்கி எலும்பு இல்லாமல் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ அரைக்கிறதுக்கு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூனு சீரகம். பார்த்திங்கன்னா இதெல்லாமே நான் அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூளுங்க. இதை நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதோட உப்பு, இது எல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து வச்சிடலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா நம்ம எண்ணெயில் பிரிஞ்சே வராதுங்க. நல்ல சிக்கன் பீஸோட நல்லா கலந்து பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாரு, நம்ம பொடி போடுவோம், இஞ்சி பூண்டு போடுவோம், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் அரைச்சி போடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அதோட லெமன் புழிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கடுத்தது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடக்கல்ல எண்ணெய் வச்சு சூடாயிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பாருங்கள், மசாலாவே பிரிஞ்சு வரல. எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா அந்த எண்ணெயில் இதாகவே இல்லை, பிரிஞ்ச எண்ணெயிலேயே இதாகலை பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம மேலே கருவேப்பிலை போட்டு நல்லா மொறுன்னு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், கலரை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையிலெல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. நான் வீட்டில் அடிக்கடி சில்லி சிக்கன் இந்த மாதிரி தான் போடுவேன். ரொம்ப ஈஸி தாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் இன்னொரு கல் போட்டாச்சு. இது நல்லா மொறுன்னு நல்லா வெந்துருங்க. பாருங்கள், இந்த கல்லுலேயும் பாருங்கள், நீங்கள் மசாலாலாம் பிரிஞ்சே போகாது, அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா சிக்கன் பீஸ் ஃபுல்லும் கோட்டிங் ஆகிருக்கு அந்த மசாலா, அந்த மாதிரி இருக்குங்க. மறுபடியும் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா சுட சுட இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பும் இந்த சில்லி சிக்கன் தாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி சிக்கன் பீஸோட பெரிய வெங்காயம், ஒரு லெமனு அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சண்டேஸ்னால இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சில்லி சிக்கனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.